அண்ட் மெயின்லி அந்த ஜயன் அகாடமி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற டிசிஷன் எடுத்ததுலேருந்து வெளியே வந்து ஒரு சாட் பேப்பர் 10 rupees சாட் பேப்பரில் தான் நான் வீட்டு வெளியே ஒட்டினது. அப்போ வெளியே சாட் பேப்பர் போட்டு ஆரம்பித்தேன். ஐ வெயிட்டட் ஃபார் 3 to 4 months. அப்போ தான் ஐ காட் 1 student. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் வந்து நான் ஆரம்பித்தேன். பட் டுடே பை காட்ஸ் கிரேஸ் ஜயன் அகாடமி ஆஃப்டர் 6 years ஒரு வருஷத்துக்கு வந்து மோர் தென் 200 to 300 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளியே பாஸ் ஆகி போகிறாங்க. ஐசிஐ அவங்க என்ன ஒரு டிசிஷன் கொடுத்துட்டாங்கன்னா, நீங்கள் 10th முடிச்சிட்ட பிறகு தேர் இஸ் அ ரெஜிஸ்ட்ரேஷன் கால்ட் அஸ் ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன். 10th முடிச்ச உடனே ரிசல்ட் வந்த உடனேயே நீங்கள் வந்து ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்று அப்ளை பண்ணிவிட்டு 11th and 12th படிக்கும் போதே நீங்கள் சிஏ படிச்சிடலாம். அந்த 5% ஜிஎஸ்டி யார் ஃபைல் பண்ணுவோம்? அந்த ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணதுக்கு தே நீட் அ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். ஆப்வியஸ்லி இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு தே நீட் அ சிஏ. ஒரு கம்பெனி இன்கார்பரேட் பண்ணுறதுக்கு தே நீட் சிஏ. இன்கார்பரேஷன்னா ரெஜிஸ்ட்ரேஷன். அப்போது ஒரு கம்பெனி சிம்பிளி சிஏ இஸ் அ பர்சன். எப்படி நம்ம மனுஷங்களுக்கு ஒரு டாக்டர் இருக்காங்களோ அதே மாதிரி ஒரு கம்பெனியோட ஃபினான்ஷியல் டாக்டர் தான் சிஎஸ். அந்த ஒரு பிஸ்னஸ் ஒரு யானைன்னா அந்த யானைக்கு 2 செட் ஆஃப் டீத் இருக்கும். ஒன்று நான் அதோட தந்தம், ஒன்று நான் அதோட பல்லு. தந்தம்ன்றது உணர்த்தங்களை மிரட்டுறதுக்கு விரட்டுறதுக்கு. நான் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பாரு, என்கிட்ட வந்தேன்னா உனக்கு தான் அடிப்படும். அதுதான் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் பண்ணுற ஒர்க். அது காமிக்கும் இதுதான் என்னோட பேலன்ஸ் ஷீட், இதுதான் என்னோட ட்ரேடிங், இதுதான் என் பிஎன்எல். பட் அதுவே காஸ்ட் அக்கௌண்டன்ஸ் என்ன உள்ளே இருக்கிற பல்லு அது வெளியே காட்டக்கூடாது. ஆனால் அது சாப்பிட்டா தான் உயிர் வாழும். ஸோ அந்த காஸ்ட் அக்கௌண்டன்ஸ் இஸ் அ வெரி தே பிளே அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். இதில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குது? முடிச்சதுக்கப்புறம் வேலை வாய்ப்பு எப்படி இருக்குது? எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஏக்கு வந்து தே காட் பேக்கேஜ் ஆஃப் 2.2 crores. நம்ம ஸ்டூடெண்ட்லேயே ஒருத்தங்க per annum 2.2 crores பேக்கேஜ் எல்பி கிட்டத்தட்ட 25 lakhs வருது. ஆமாம் சார். உங்ககிட்ட பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட். எஸ். ஓ எக்ஸலென்ட். இன்ஃபேக்ட் சொல்லணும்னா இந்தியாவில் வந்து 40 lakh சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் கிட்ட இப்போ தேவைப்படுறாங்க. டிமாண்ட் இருக்குது 2030க்குள்ள. ஓ இப்போ இருக்கிற அவ்வளோ டிமாண்ட் இருக்குது. இப்போ இருக்கிறவங்க வெறும் 4 lakhs. நபீல் வியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட ஒரு ஸ்பெஷல் பர்சன் இருக்கார். சின்ன வயசுலேயே லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸை பார்த்து, நிறைய தோல்விகளை பார்த்து, நிறைய கஷ்டங்களை பார்த்து, நிறைய அவமானங்களெல்லாம் சந்திச்சு, பட் ஸ்டில் லைஃப்பில் ஜெயிக்கணும், சாதிக்கணும், முன்னுக்கு வரணுன்ற வெறியோட ஸ்கூல் படிக்கும்போதே பல பிள்ளைகளுக்கு டியூஷன் எடுத்து, பல பிள்ளைகளுக்கு பாடம் கற்றுக் கொடுத்து, அவர் சொந்த உழைப்பாலேயே படித்து இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே ஒரு ஒன் ஆஃப் தி லீடிங் இன்ஸ்டிடியூஷனாக ஜயன் அகாடமின்னு ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் ஒரு இன்ஸ்டிடியூஷனை தமிழ்நாட்டில் எக்ஸலண்ட்டாக எக்ஸ்ட்ராடினரியாக ரன் பண்ணிட்டு இருக்கிற மிஸ்டர் ஆல்பர்ட் லியாண்டர் நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள், அவருடைய லைஃப்பில் அவர் பட்ட ஸ்ட்ரகிள், அவருடைய இன்ஸ்டிடியூஷனில் என்னென்ன அவர் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பிள்ளைகளுக்கு படித்து ஸ்கூல் முடிச்சுட்டு எந்த கோர்ஸ் எடுக்கலாம், எதில் ஃபியூச்சர் இருக்குன்ற பல விஷயங்கள் இன்னைக்கு நம்ம கூட ஷேர் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு. வணக்கம் மிஸ்டர் ஆல்பர்ட். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். 17 வயசுன்றது எல்லாரும் விளையாடிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸோட சினிமா பார்த்துக்கிட்டு ஊர் சுற்றிட்டு இருக்கிற வயசு. அந்த வயசுலேயே நீங்கள் ஒரு இன்ஸ்டிடியூஷனை ஸ்டார்ட் பண்ணுறது எல்லாராலையும் முடியும். இன்னைக்கு 6 வருஷம், இன்னைக்கு வெறும் உங்களுக்கு 23 வயசு தான். இந்த 6 வருஷத்துல பாத்தீங்கன்னா எத்தனையோ பிள்ளைகளை நீங்க நல்ல எஜுகேஷன் கொடுத்து அவங்களுடைய லைஃபுக்கு ஒரு நல்ல அவங்க வீட்டுல விளக்கேத்தி வச்சிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு லைஃப் கொடுத்துருக்கீங்க. பெஸ்ட் எஜுகேஷன் நீங்க கொடுக்குற ஒரு இன்ஸ்டிடியூஷன் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ நபீல் வியூஸ் நேயர்களுக்கு உங்களை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ நீங்க 17 வயசுலயே நீங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சதுக்கு காரணம் என்ன? எல்லாரும் விளையாடுற வயசுல நீங்க சொந்தமா ஏதாவது பண்ணணும்னு நினைச்ச காரணம் என்ன ரீசன்? எப்படி நீங்க ஒர்க் பண்ணிக்கிட்டே படிச்சீங்க? எப்படி நீங்க இந்த 6 வருஷத்துல உங்களுடைய பிராண்ட் ஜயன் அகாடமின்றதை இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒன் ஆஃப் த லீடிங் இன்ஸ்டிடியூஷனா நீங்க கொண்டு வந்திருக்கீங்க? அந்த இன்ஸ்டிடியூஷன்ல என்னென்ன கற்றுக் கொடுக்குறீங்க? எல்லாமே நீங்க சொன்னா என்னுடைய நபீல் வியூஸ் நேயர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கட்டாயமா சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த கைண்ட் இன்ட்ரடக்ஷன். மோஸ்ட் வெல்கம். எஸ் சார். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு நம்ம ஜயன் அகாடமி நீங்கள் சொன்ன மாதிரி அட் த ஏஜ் ஆஃப் 17 நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே. ஸோ அதுக்கான மெயின் ரீசன் ஆப்வியஸ்லி நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, எல்லாம் இருந்தாங்க, எனக்கும் வெளியே போகணுன்னு தோணும். பட் அட் த சேம் டைம் நான் எதுக்கு இது ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, அட் த ஏஜ் ஆஃப் 12 years என்னோட ஃபாதர் வந்து இறந்துட்டாங்க. 12 வயசுலேயே இறந்துட்டாங்க. ஸோ ஆக்சுவலி வி ஆர் அ வெரி குட் டு டூ ஃபேமிலி தான். பட்
ஆஃப்டர் மை ஃபாதர்ஸ் டிமைஸ் டியூ டு ராங் அட்வைசஸ் அங்கே இங்கே இன்வெஸ்ட் பண்ணி ஸோ எங்கள் மதர் எங்களை பார்த்துக்கணும் தான் அங்கே இன்வெஸ்ட் பண்ணாங்க. பட் அது ராங்காக முடிஞ்சதுனால நல்ல பேலன்ஸ்லேருந்து ஃபுல்லுமே அப்படியே நெகட்டிவ் பேலன்ஸ்க்காக ஷிஃப்ட் ஆயிடுச்சு, மைனஸ் ஆயிடுச்சு. ஒன்று அப்படி ஆயிட்ட பிறகு வென்ன அட் த ஏஜ் ஆஃப் 16 நான் வந்து இன்னும் 12th ஸ்டாண்டர்டில் முடிச்சுட்டு, சாரி டு இன்டரப்ட், அதாவது அம்மாவை வந்து ராங்கா டைரக்ட் பண்ணிருக்காங்க. இது பண்ணது ஃப்ரெண்ட்ஸா ரிலேட்டிவ்ஸா? கட்டாயமா ரிலேட்டிவ்ஸ். ஓகே, ரிலேட்டிவ்ஸ் வந்து இந்த பணத்தை இதுல போடு அதுல போடு உனக்கு ரிட்டர்ன்ஸ் வரும், அப்போ பிள்ளைகளை அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அது படிக்கலாம் அப்படின்னு ராங் டைரக்ட் பண்ணி தப்பான இடத்துல இன்வெஸ்ட் பண்ண வச்சு அவங்க கிட்ட இருந்த சேவிங்ஸ் எல்லாத்தையும் காலி பண்ணிருக்காங்க. எஸ், அதனால நீங்க வந்து ஜீரோ இல்ல மைனஸ்க்கு போயிட்டீங்க. உங்க ஃபேமிலி, உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? எனக்கு ஒரு பிரதர் இருக்காங்க. ஹிஸ் நேம் இஸ் ஆல்பர்ட் ஜாஸ்பர். அவர் வந்து அட்வொகேசி கோர்ஸ் படிக்கிறாங்க. ஓகே, இப்போ சொல்லுங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அட் த ஏஜ் ஆஃப் 16 இயர்ஸ்லேயே இருக்கும்போது இன்னும் ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் வருது. ஆப்வியஸ்லி இப்போ நீங்கள் 10th படிச்சுட்டு இருந்தீங்களா? இல்லை, அதெல்லாம் முடிச்சுட்டு 11th முடிச்சுட்டு இன்னும் நம்ம 12th போகிறோம். புரியுது. இன்னும் அந்த டைமில் வந்து நல்ல ஒரு நேம் இருக்கும் இல்லையா கட்டாயமாக சொசைட்டியில். அந்த சொசைட்டியில் நம்ம நேமும் நம்ம கெடுத்துக்க கூடாது. பாயிண்ட் நம்பர் 1. அப்படின்னா விச் மீன்ஸ் நான் வெளியே ஏழை ஆகிட்டோம் அப்படின்றது காமிச்சிக்கவும் முடியாது. அண்ட் அட் த சேம் டைம் என்னன்னா வீட்டில் இருக்கிற கஷ்டத்தையும் நம்ம நல்லா தாங்க முடியல. அப்போ என்ன பண்ணலான்னா, நமக்கு வந்து ஆக்சுவலி மதர் வந்து அங்கே ஒரு பொட்டிக் வச்சுருந்தாங்க, அது பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவும் வந்து எல்லா டிக்ரீசிங் ட்ரெண்ட்லேயே வர ஆரம்பிச்சிருச்சு. நான் அப்படி பார்க்கும்போது நான் ஒரு நாள் சும்மா உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன், நான் தானே வீட்டுக்கு பெரிய பையன், நான் எப்படி இப்படி இருக்கலாம் 17 வயசுல. ஸோ என் ஃபேமிலி வந்து என் ரெஸ்பான்சிபிலிட்டி, இவங்க பண்ணால் அவங்க பண்ணாலாம் என்னால் முடியாது. ஸோ ஆப்வியஸ்லி ஐ ஹாவ் டு டேக் அ டிசிஷன் சொல்லி ஐ prayed and I started Zion Academy. So at the age of 17 I started Zion Academy. சூப்பர். Thank you so much sir. ஸோ அந்த மாதிரி 17 இயர்ஸில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி அண்ட் நான் 3 months வெயிட் பண்ணேன் என்னோட ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்காக. அந்த டைமில் வந்து நிறைய பேர் என்னென்னா அதை போர்டு போடுறது கூட ஆக்சுவலி என்கிட்ட காசு கிடையாது. அந்த டைமில் வெளியே நாங்கள் இங்கே தான் டியூஷன் எடுக்கிறோம் அப்படின்னு போடுறது கூட இன்வெஸ்ட் பண்ணுற தைரியமும் இல்லை. செகண்ட் திங், வீட்டில் போய் கேட்கவும் முடியாது. அண்ட் அந்த சேம் டைம்லேயே வந்து ஐ ஜாயின்ட் CA ஆல்சோ, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி கோர்ஸ். ஸ்கூல் முடிச்சுட்டு 12th முடிச்சுட்டு. ஆமாம், இன்னும் அந்த CA ஃபவுண்டேஷனும் நான் சேர்ந்துருக்கேன். அண்ட் அட் த சேம் டைம் வீட்லேயும் வந்து ப்ராப்ளம் இருக்குது. இங்கேருந்து அங்கே போனோன்னா ஆப்வியஸ்லி அங்கே இருக்கிறது வெஸ்ட் மாம்பலம் கோடம்பாக்கம் சைடில் தான் எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. என்னுடைய ரெசிடென்ஸ் வந்து ICFல இருக்குது. நான் ICF டு வெஸ்ட் மாம்பலம், ICF டு கோடம்பாக்கம் சொல்லி டெய்லி நான் இங்கேருந்து நடந்து போய் கஷ்டப்பட்டு அந்த மாதிரி தான் வந்து ஆக்சுவலி நான் வந்தது. ஸோ சில சமயங்களில் கொஞ்சம் தூரம் போவேன், அங்கேருந்து நான் வந்து ஒரு ஷேர் ஆட்டோ எடுப்பேன். அண்ட் உண்மையாக சொல்லணுன்னா என் லைஃப்பில் நான் ஏறினது கிடையாது, பட் எல்லாமே லைஃப் வந்து எனக்கு காமிச்சது ஸ்லோவாக. அண்ட் ஐ அண்டர்ஸ்டுட், ஓகே திஸ் இஸ் த லைஃப், நம்ம வந்து இதுலேருந்து மேலே வரணும். எனக்கு தெரியாது நான் வந்து கட்டாயமாக இதே இதில் மட்டும் நான் இருந்துட மாட்டேன்னு எனக்கு கட்டாயமாக தெரியும். பட் நான் இம்ப்ரூவ் ஆயிடுவேன் அந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருந்தது. நான் இதே நிலைமையில இருக்க மாட்டேன். என்னோட மதரோடைய கழுத்தில் இருந்த எல்லா செயின் போயிடுச்சு, எல்லா நகையும் போயிடுச்சு, எல்லா ஜுவல்லரி போயிடுச்சு. நல்லா இருந்தால் எங்கள் மதரை பார்க்க. அது எதுக்கு போச்சு அப்படின்னா என்னோட ஸ்டடீஸ்க்காக, என்னோட பிரதர் ஸ்டடீஸ்க்காக. அப்படி அது போயிட்டு ஓகே என் மதர் எனக்காக இது பண்ணாங்க, என் பிரதர் வந்து எனக்கு அடுத்தது இருக்காங்க, நான் கஷ்டப்படுற மாதிரி என் பிரதர் கஷ்டப்படக்கூடாது, என்னோட மதர் கஷ்டப்படக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணோம். அண்ட் மெயின்லி அந்த ஜயன் அகாடமி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற டிசிஷன் எடுத்ததுலேருந்து வெளியே வந்து ஒரு சாட் பேப்பர் 10 rupees சாட் பேப்பரில் தான் நான் வீட்டு வெளியே ஒட்டினதே. ஸோ வீட்டில் ஃபர்ஸ்ட் இந்த இன்ஸ்டிடியூஷன் வீட்டில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். வீட்டில் வந்து ஐசிஎஃப்ல வீட்லேயே ஹால் கீழே இருக்கும், கீழே ஹால் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு, அதுக்கு எல்லா வீட்லேயும் சப்போர்ட் பண்ணாங்களே தெரியல, வீடாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. பட் அதை எல்லாத்தையும் விட்டுட்டு கிளியர் பண்ணிவிட்டு, ஸோ கீழே வந்து ஒரு குட்டி போர்டு கூட என்கிட்ட கிடையாது. அப்போ வெளியே சாட் பேப்பர் போட்டு ஆரம்பித்தேன். ஐ வெயிட்டட் ஃபார் 3 to 4 months. அப்போ தான் ஐ காட் 1 student. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் வந்து நான் ஆரம்பித்தேன். பட் டுடே பை காட்ஸ் கிரேஸ் ஜயன் அகாடமி ஆஃப்டர் 6 years ஒரு வருஷத்துக்கு வந்து மோர் தென் 200 to 300 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளியே பாஸ் ஆகி போகிறாங்க. கேட்டுக்கோங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாம் 17 வயசு 18 வயசில் ஊர் சுற்றிக்கிட்டு ட்ரக்ஸ் அடிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த காலத்தில் 17 வயசில் சொந்தமாக அம்மாவுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினச்சி சொந்தமாக ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பித்து, அதுவும் 3 மாதம் ஒரு ஸ்டூடெண்ட் கூட வரல, பட் ஸ்டில் ஹி டிட்ன்ட் கிவ் அப். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இன்னைக்கு 300 ஸ்டூடெண்ட் அவங்க கிட்ட இருக்காங்க. நான் கொஞ்ச நேரம் முன்னாடி அவர்கிட்ட பேசும்போது அவருடைய அடுத்த டார்கெட் வந்து 3000 ஸ்டூடெண்ட்டை ஜயன் அகாடமியில் கொண்டு வரணுன்றது அவருடைய டார்கெட்டாக அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. எக்ஸலன்ட். இப்போ ஜயன் அகாடமி அதை பற்றி எனக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். நீங்கள் என்னென்ன கற்றுக் கொடுக்குறீங்க, என்னென்ன படிக்கணும்னு நினைக்கிறவங்க உங்கள் இன்ஸ்டிடியூஷனுக்கு வரலாம்?
ஓகே சார். ஸோ மெயின்லி ஃபஸ்ட்டு ஜயன் அகாடமி ஆரம்பித்ததுக்கான மெயின் ரீசன், என்னோட பேக் ஸ்டோரி சொல்லும்போது, என்னோட அகாடமிக்ஸ் பற்றியும் நான் சொல்லும்போது, நிறைய நல்லா படிக்கிறவங்க தான் வந்து இந்த மாதிரி கோர்சஸ்லாம் சூஸ் பண்ணும். பேசிக்லி ஜயன் அகாடமி இஸ் இன்ஸ்டிடியூஷன் விச் டீச்சர்ஸ் ஃப்ரம் 9th ஸ்டாண்டர்ட் டு 12th ஸ்டாண்டர்ட், போத் போர்ட்ஸ், சிபிஎஸ்சி அண்ட் ஸ்டேட் போர்ட். அண்ட் வெறும் 12th தான் நம்ம நிறுத்துறோமானா கிடையாது. ஆஃப்டர் 12th வி டீச் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் லைக் சிஏ, சிஎம்ஏ அண்ட் சிஎஸ், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி, காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அண்ட் கார்பரேட் செக்ரட்டரிஷிப். ஸோ சிஏ அப்படின்றது என்ன, சிஎம்ஏ, சிஎஸ்னா என்னன்னா, எப்படி நமக்கு சயின்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்தால் நமக்கு டாக்டர் அண்ட் நீட் எழுதணும், ஜேஇ எழுதணும், அதான் ஹையஸ்ட்டோ, அதே மாதிரி காமர்ஸ் ஸ்ட்ரீமில் நமக்கு ஹையஸ்ட் வந்து சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ். ஸோ அந்த ஒரு கோர்ஸை தான் நம்ம வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மெயின்லி சார், இப்போ நீங்கள் வந்து மேபி படிக்கிறவங்களா இருக்கலாம், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்துட்டு இருப்பீங்க, யங்ஸ்டர்ஸ் பார்ப்பீங்க, நீங்கள் படிக்கிறவங்களா இருந்திருக்கலாம், ஃப்ரண்ட் பெஞ்சராக இருந்திருக்கலாம் நினைப்பீங்க. நான் ஐ எம் அ ப்ராப்பர் பேக் பெஞ்சர். ஸோ நான் வந்து இட் இஸ் நாட் தட் ஹவு வி ஸ்டடி, இட் இஸ் த டீச்சர். யார் உங்களுக்கு டீச் பண்ணுறா, யார் உங்களை மோட்டிவேட் பண்ணுறா. ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு நல்ல டீச்சர் அமையிறதும் வந்து ஒரு வரம் தான். ஆக்சுவலி 100% உண்மை, 100%. ஆமாம், அதுதான். நல்ல டீச்சர் அமைஞ்சிருச்சுன்னா, லைஃப்ல நல்ல வைஃப் அமைஞ்சிருச்சுன்னா அது ஒரு வரம். ஆமாம், இன்ஸ்டிடியூஷன்ல நல்ல டீச்சர் அமைஞ்சிட்டுனா அது ஒரு வரம். ஆமாம். மெயின்லி நான் வந்து கஷ்டப்பட்டேன் சார். எனக்கு வந்து ஒரு நல்ல டீச்சர்ன்றதை விட நான் என்ன ஆவேன் ஆல்பர்ட் அப்படின்னு கேட்குறாங்க என்ன. நான் வந்து 40 ஸ்டூடெண்ட்ஸ் எங்கள் கிளாஸ் ரூமில் நான் ஏன் சொல்கிறேன், ஐ வில் பிகம் எ சிஏ. நான் வந்து ஒரு பேக் பெஞ்சர்ன்றனால என் டீச்சர் சொல்கிறாங்க, அவங்க நேம் சொல்ல மாட்டேன், பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ எல்லாம் சிஏ ஆகலாமா, ஆக முடியுமா, நீ போயிட்டு அப்போ வந்து ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது, அது மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ், நீ வந்து போய் ஏதாவது ஹோட்டலில் சேரு, உனக்கு வந்து டிப்ஸ் கொடுப்பாங்க, அதை பேஸ் பண்ணி நீ வாழ்ந்துக்கோ அப்படின்ற ஒரு கைடன்ஸை எனக்கு டீச்சர் கொடுத்தாங்க. அதுக்குன்னு வந்து ஆமாம், ராங் கைடன்ஸ். ஆனால் அதுக்குன்னு சொல்லிட்டு எல்லா டீச்சர்ஸும் எனக்கு கெட்டவங்களா இருந்தாங்கன்னா இல்லை. என் வாழ்க்கையிலேயும் வந்து அஃப்சாரி மிஸ், ஹேமாவதி மிஸ், இந்த மாதிரி நல்ல டீச்சர்ஸும் இருந்திருக்காங்க. ஸோ அந்த டீச்சர்ஸ் பேஸ் பண்ணி தான் நான் பை காட்ஸ் கிரேஸ் இன்னைக்கு என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்ற ஒரு குட் டீச்சராக நான் இருக்க விரும்புகிறேன். ஃபென்டாஸ்டிக், ஃபென்டாஸ்டிக். ஓகே ஓகே. இன்னும் வேற என்னென்ன கோர்சஸ் நீங்கள் பண்ணுறீங்க, எதில் நீங்கள் ஸ்பெஷலைஸ்? ஜயன் அகாடமி எத்தனையோ நூற்றுக்கணக்கான அகாடமிஸ் இருக்குங்க இன்னைக்கு. சென்னையிலையும் சரி, தமிழ்நாட்டிலையும் சரி, ஆயிரக்கணக்கான அகாடமிஸ் இருக்கு. ஸோ வை ஷுட் சம்படி ஜாயின் ஜயன் அகாடமி? ஏன் உங்ககிட்ட வந்து சேரணும், உங்ககிட்ட படிக்கணும்? ஓகே சார், த மெயின் ரீசன் இஸ், நிறைய பேர் அக்கௌண்ட் சொல்லிக் கொடுக்கலாம், நிறைய பேர் சிஏ சொல்லிக் கொடுக்கலாம், 11th and 12th சொல்லிக் கொடுக்கலாம், எஸ் கரெக்ட். பட் வை ஐ ஷுட் ஸ்டெப் இன் டு ஜயன் அகாடமினா, த மெயின் ரீசன் இஸ் வை. நான் பேசுறதுலேயே வை, நம்ம டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஹவுவுக்கும் வைக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு விஷயத்தை எப்படி பண்ணணுன்றதுக்கும் ஒரு விஷயத்தை ஏன் பண்ணணுன்றதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. எக்ஸாக்ட்லி. ஹவ் அப்படின்றது எல்லாரும் சொல்லி கொடுத்துட்றாங்க, இது இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் பண்ணணும். இது ஏன் பண்ணணும்னு கேட்டால் மட்டும் அதெல்லாம் தேவையில்லை, இப்போதைக்கு இது முடிச்சிரு. நார்மலாக ஸ்கூலில் இருக்கிற நான் ஐ எம் நாட் பிளேமிங் ஆல் டீச்சர்ஸ், பட் நார்மலாக வந்து என் ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட ஃபீல் பண்ணுறது என்னென்னா, ஒரு டவுட் கேட்டாங்கன்னா டீச்சர் உடனே என்ன சொல்கிறாங்க, பேசிக்லி இது இப்போ வேணால் யூ லேர்ன் இன் யுவர் ஹையர் கிளாஸஸ். ஏன் அப்போ சொல்லி கொடுத்துட்டா என்ன ஆகிடும், அவங்களோட கியூரியாசிட்டி ஒன்றும் ஃபியூல் பண்ண மாதிரி தானே ஆகிடும். எக்ஸாக்ட்லி. அப்போ கியூரியாசிட்டி இருக்க தான் பசங்க நல்லா படிப்பாங்க. நல்லா படித்தா தானே நம்ம நாடு, நம்ம தமிழ்நாடு வளரும், இந்தியா வளரும், அது ஒரு அசட்டாக மாறுவாங்க. ஸோ அப்போ எதுக்கு ஜயன் அகாடமினா வை. உங்களுக்கு பேசிக் எக்ஸாம்பிள் ஹவுக்கோ வைக்கோ டிஃப்ரென்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம ஒரு ரியல் நம்பர்ஸ் நம்ம எடுத்துக்கலாம், இல்லை நம்ம வந்து நார்மலாக ஒரு ஹோல் நம்பர்ஸ்னு நம்ம எடுத்துக்கிறோம் மேத்தமெட்டிக்ஸில். ஹோல் நம்பர்ஸ்க்கு ஷார்ட் ஃபார்ம் அப்படின்னா கேபிட்டல் டபிள்யூ எழுதுறாங்க, நேச்சுரல் நம்பருக்கு ஷார்ட் ஃபார்ம் என்னன்னு எழுதுறாங்க. பட் அதுவே இன்டீஜர்ஸ்க்கு வரும்போது ஜெட்னு எழுதுறாங்க. ஓகே. ஹோல் நம்பர் டபிள்யூ, அதுவே நமக்கு நேச்சுரல் நம்பர் என். ஓகே. ஏன் நமக்கு இன்டீஜர்ஸ்னா ஐ தானே வரணும், எதுக்கு நம்ம செட்னு ஷார்ட் ஃபார்ம் எழுதுறோம்? நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, டீச்சர் சொல்கிறாங்க இன்டீஜர்ஸ்னா செட்னு எழுதுறோம், இன்டீஜர்ஸ்னா செட்னு எழுதுறோம், அது பேர் மக்கப். அந்த மக்கப் பண்ணுறதுனால இன்னைக்கு நமக்கு பிரயோஜனமே கிடையாது. இன்னைக்கு நிறைய கம்பெனிஸும் ஸ்கில் பேஸ்டாக வளர்ந்துட்டு இருக்கு, யாருமே சர்டிஃபிகேட் பேஸ்டாக இன்னைக்கு கொடுக்கறது கிடையாது. சர்டிஃபிகேட் வச்சு போனாலும் 3 மாதத்துக்கு மேலே நம்மளால சர்வைவ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா ஸ்கில் அப்ளை பண்ணாதான் வி வில் பி ஹேவிங் த க்ரோத். அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு கேட்டோம்னா, ஜெட்ன்றது ஆக்சுவலி அந்த காலத்தில் மெஜாரிட்டி ஆஃப் த மேத்தமெட்டிஷியன்ஸ் ஆர் ஃப்ரம் ஜெர்மனி. ஓகே. ஸோ ஆங்க லாங்குவேஜில், ஜெர்மன் லாங்குவேஜில் ஜாலன்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஓகே. ஜாலன் அப்படின்னா என்னன்னா ஆல் நம்பர்ஸ்னு அர்த்தம். இன்டீஜர்ஸ்னா என்ன, ஆல் நம்பர்ஸ். ஸோ ஜாலன் என்ன, ஆல் நம்பர்ஸ். ஸோ அதனால தான் இன்டீஜர்ஸோட ஷார்ட் ஃபார்ம் ஜெட்னு வச்சிருக்கோம். ஸோ திஸ் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் வை அண்ட் ஹவ். இப்போ இதுதான் வை. இப்படி சொல்லி கொடுக்கறனால என்ன பிரயோஜனம் இருக்கு? வை கற்றுக்கிட்டா என்ன, நம்ம நிறைய பசங்க இன்னைக்கு நாட் ஓன்லி இன் காமர்ஸ் ஸ்ட்ரீம், சயின்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்துக்கணும், ஜேஇ படிக்கணும், நீட் ப்ரிப்பேர் பண்ணணும், சிஏ படிக்கணும், சிஎம்ஏ. இப்போ நீங்கள் இந்த மாதிரி படிக்கணும்னு ஆசைப்பட்டு ஸ்கூல் வரைக்கும் ஒரு விதானத்தில் படிச்சுட்டு நம்ம சடனாக இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் போகும்போது கஷ்டப்படுறதுக்கான மெயின் ரீசன் என்னென்னா, அங்கே இருக்கிறது ஃபுல்லுமே கான்செப்சுவல் லேர்னிங்.
அங்கே கேட்கறது ஃபுல்லுமே வை, ஆனால் நம்ம லேர்ன் பண்ணுறது ஹவு. ஸோ அதை நம்ம ஸ்கூல்லேருந்தே படிச்சுட்டா உங்களுக்கு அங்கே ஹெல்ப் ஆகுன்றது தான். சரி, ஆமாம், நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் வந்து +2 படிக்கும் போதே வந்து நீங்கள் இந்த CA இதெல்லாம் நீங்கள் படிக்க சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னு. அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? எஸ் சார். நார்மலி முன்னாடிலாம் வந்து CAன்ற ஒரு கோர்ஸ் படிக்கணும், CMA CS இந்த மாதிரி கோர்சஸ் படிக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் ஷுட் ஃபினிஷ் தேர் 12th ஸ்டாண்டர்ட். ஸோ 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சாதான் தே கேன் டூ CA ஆர் CMA. பட் இப்போ ரீசென்ட்லி ஐசிஐன்றவங்க CAன்ற கோர்ஸை நடத்துகிற ஒரு ரெகுலேட்டரி பாடி. ICI அவங்க என்ன ஒரு டிசிஷன் கொடுத்துட்டாங்கன்னா, நீங்கள் 10th முடிச்சிட்ட பிறகு தேர் இஸ் a registration called as provisional registration. 10th முடிச்ச உடனே ரிசல்ட் வந்த உடனேயே நீங்கள் வந்து ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்று அப்ளை பண்ணிட்டு 11th and 12th படிக்கும் போதே நீங்கள் CA படிச்சிடலாம். ஓ, இன்ட்ரெஸ்டிங். ஸோ நம்ம வீக் டேஸ் இது எப்படி சார் அகாமடேட் பண்ணுறதுன்னா ஒன்றும் இல்லை, நம்ம 11th ஸ்டாண்டர்ட் கரிக்குலம் என்ன இருக்கோ அதுதான் நம்ம வந்து CA ஃபவுண்டேஷனில் இருக்கிற கரிக்குலம். ஸோ CA ஃபவுண்டேஷனுக்கு நம்ம படிக்கும்போது ஆப்வியஸ்லி அவங்க 11th and 12th ப்ரிப்பேர் ஆகிடுறாங்க. அப்போ அது நமக்கு காம்ப்ளிமெண்டிங்காக தான் இருக்குது. நிறைய பேரண்ட்ஸ்க்கு என்ன பயமாக இருக்குன்னா 11th CAவும் கன்ஃபியூஸ் ஆகிடுமா? கன்ஃபியூஸ் ஆகாது. இட் வில் பி காம்ப்ளிமெண்டிங். CA படிக்கிறாங்க, அதில் என்ன போர்ஷன் இருக்கோ அதான் 11th and 12th வரப்போகுது. ஓகே. So that is the other concept. Zion Academy is more focused on 11th plus CA and 12th plus CA. ஓகே, இப்போ எனக்கு நீங்கள் ஸ்கூல் படிக்கும் போதே CA படிக்கிறது இப்போ வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. CA அப்படின்னா என்ன, CMA அப்படின்னா என்ன, CS அப்படின்னா என்ன, அதுதான் நீங்க ஸ்பெஷலைஸ் பண்றீங்கன்னு நினைக்கிறவங்க இன்ஸ்டிடியூஷன் இல்லையா? அதை பத்தி கொஞ்சம் டீடைலா சொல்ல முடியுமா? ஏன்னா இன்னைக்கு ஒரு 8th 9th 10th படிக்கிற பசங்களுக்கு இதை பத்தி தெரியல. சோ இப்பவே அவங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதை பத்தி தெரிஞ்சா இதுல என்ன ஃபியூச்சர் இருக்கு, இதை படிக்கிறதுனால என்ன பெனிஃபிட் இருக்கு, என்ன ஃபியூச்சர் இருக்குன்றது தெரிஞ்சா அவங்க இதை படிக்கிறதுக்கு என்னமோ சயின்ஸ் தான் பெஸ்ட் கோர்ஸ்ன்னு நினைக்கிறாங்க நிறைய பேர். இன்னும் அக்கௌண்ட்ஸ் இதெல்லாம் வந்து அவங்க ரொம்ப கம்மி மார்க் வாங்குறவங்க தான் எடுக்கிற கோர்ஸ்ன்ற மாதிரி ஒரு அபிப்பிராயம் இருக்கு. சோ இந்த கோர்சஸ் இப்ப நீங்க சொல்ற இந்த CA, CMA, CS இதெல்லாம் வந்து படிக்கிறதுனால என்ன பெனிஃபிட் இருக்கு, இத படிச்சா வந்து ஃபியூச்சர் எப்படி இருக்கும், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எஸ் சார். முதல்ல அதுக்கு முன்னாடி CA, CMA, CSனா என்ன அப்படின்றது சொல்லுங்க. கட்டாயமா சார். இப்போ நார்மலாக CA அப்படின்ற கோர்ஸ் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சின்னு நம்ம சொல்லுவோம் சார். ஓகே. சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் வந்து அவங்க என்ன ஸ்பெஷலைஸ் ஆகிறாங்கன்னா, தே ஸ்பெஷலைஸ் இந்த சப்ஜெக்ட் அக்கௌண்ட்ஸ், ஃபினான்ஸ் அண்ட் டாக்ஸேஷன். அக்கௌண்ட்ஸ், ஃபினான்ஸ் அண்ட் டாக்ஸேஷன். ஓகே. ஸோ இந்த கோர்ஸ் முடிக்கிறது மூலமா என்னன்னா, ஆப்வியஸ்லி CA நம்ம எல்லாரும் டேக்ஸ் கட்டணும். டேக்ஸ்ன்றது வெறும் ஹையர் இன்கம் கேட்டகரி இருக்கிறவங்க தான் டேக்ஸ் கட்டணும்னு இல்லை. நம்ம டெய்லி போய் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ற 5% GST. அந்த 5% GST யார் ஃபைல் பண்ணுவோம்? அந்த GST ஃபைல் பண்ணதுக்கு தே நீட் அ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். ஆப்வியஸ்லி இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணதுக்கு தே நீட் அ CA. ஒரு கம்பெனி இன்கார்பரேட் பண்ணுறதுக்கு தே நீட் CA. இன்கார்பரேஷன்னா ரெஜிஸ்ட்ரேஷன். அப்போ ஒரு கம்பெனி சிம்பிளி CA இஸ் அ பர்சன். எப்படி நம்ம மனுஷங்களுக்கு ஒரு டாக்டர் இருக்காங்களோ அதே மாதிரி ஒரு கம்பெனியோட ஃபினான்ஷியல் டாக்டர் தான் CS. எக்ஸலென்ட். ஓகே. CMA வந்து யாருன்னா, தே ஆர் காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட்ஸ். காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட்ஸ் தே பிளே அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். இப்போ காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ஸோட ரோல் என்னன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு பென் எடுத்துக்கலாம், ஒரு பென் இல்லைன்னா ஏதாவது ஒரு நம்ம பிரியாணி எடுத்துக்கலாம் சார். ஒரு பிரியாணி நம்ம எடுத்துக்கணும்னா நம்ம ஒரு ப்ரைஸிங்க்கு கொடுக்குறோம். அந்த ப்ரைஸிங்கில் நம்ம ஒரு ப்ராஃபிட் கொடுக்குறோம், ஒரு வச்சு தான் விற்கிறோம். அந்த ப்ரைஸிங்கில் நம்ம என்ன பார்க்கணும்னா, கஸ்டமரோட கை கடிக்கக்கூடாது. அவங்க மனசும் ஹாப்பியாக இருக்கணும், வயிறும் ஹாப்பியாக இருக்கணும். அப்போ அது ஃபினான்ஷியல் அக்கௌண்டன்ஸ் இன்னொரு பக்கம் பார்ப்பாங்க. பட் அது பின்னாடி இருக்கக்கூடியது என்னன்னா, மெயினாக காஸ்டிங். எவ்வளோ பெஸ்ட் ப்ராடக்டை என்னால் கம்மியாக கொண்டு வர முடியும், எப்படி கொண்டு வர முடியும்? பல்காக வாங்கினா கொண்டு வர முடியும். சரி, பல்காக வாங்குறது கொண்டு வரோம், அதுலேயே பெட்டர் டீலர்ஸ் யாராவது இருக்காங்களா? சரி, வாங்கிட்டோம், அங்கேருந்து நம்ம இங்கே ரெஸ்டாரண்ட் கொண்டு வரணும். அப்போ அது கொண்டு வரதுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ். அப்போ ஓன் வெஹிக்கிள் வாங்குறது நல்லதா, இல்லை வெளியிலேருந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் நம்ம சோர்ஸ் பண்ணால் நல்லதா? இப்போ இந்த காஸ்டிங் டிசிஷன், காஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுற ஒரு ப்ரொஃபஷனல் தான் காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ஸ். ஸோ சிம்பிளாக ஒரு பிஸ்னஸ்ன்றது ஒரு யானைன்னு நம்ம எடுத்துக்கலாம். இது எனக்கு என் குரு எனக்கு சொல்லி கொடுத்தது. அந்த ஒரு பிஸ்னஸ் ஒரு யானைன்னா, அந்த யானைக்கு 2 செட் ஆஃப் டீத் இருக்கும். ஒன்று நான் அதோட தந்தம், ஒன்று நான் அதோட பல்லு. தந்தம்ன்றது உணர்த்தங்களை மிரட்டுறதுக்கு விரட்டுறதுக்கு, நான் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பாரு, என்கிட்ட வந்தேன்னா உனக்கு தான் அடிப்படும். அதுதான் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் பண்ணுற ஒர்க். அது காமிக்கும், இதுதான் என்னோட பேலன்ஸ் ஷீட், இதுதான் என்னோட ட்ரேடிங், இதுதான் என் P&L. பட் அதுவே காஸ்ட் அக்கௌண்டன்ஸ்னா நான் உள்ளே இருக்கிற பல்லு, அது வெளியே காட்டக்கூடாது, ஆனால் அது சாப்பிட்டாதான் உயிர் வாழும். ஸோ அந்த காஸ்ட் அக்கௌண்டன்ஸ் இஸ் அ வெரி வெரி தே பிளே அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். இவங்க வேலை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சார், மோஸ்ட்லி ஃபேக்ட்ரிஸ்,
ஓகேங்களா. அண்ட் ஃபேக்ட்ரிஸ் மட்டும் இல்லாமல் நம்ம சர்வீஸ் காஸ்டிங்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஹோட்டல் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி, எஜுகேஷன் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி, எதெல்லாம் சர்வீஸ் ஹேர் கட் பண்ணுறோமா, ஹேர் கட் அவங்களுக்கு சர்வீஸ் இண்டஸ்ட்ரி, அவங்க எந்த டேரிஃப் வைக்கணும், எவ்வளோ டேரிஃப் வச்சா அவங்களுக்கு ப்ராஃபிட்டபிளாக இருக்கும், மக்கள் எந்த டேரிஃபில் உள்ளே வருவாங்க, இதெல்லாம் பார்க்குறது யாருன்னா காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ஸ். அண்ட் ஃபைனலி தேர் கம்ஸ் தி சிஎஸ், கார்பரேட் செக்ரட்டரியல் கோர்ஸ். ஸோ கார்பரேட் செக்ரட்டரியல்ஷிப்ன்றது வந்து இட் இஸ் நிறைய பேர் நான் என்ன பார்க்குறேன்னா கேர்ள்ஸ் சேர்ற கோர்ஸாக இருக்குது. சிஎஸ்ல நிறைய கேர்ள்ஸ் சேராங்க. சிஏல அதிக கேர்ள்ஸ் வர மாட்டாங்க. ஓப்பன்லி ஸ்பீக்கிங் என்னன்னா சார் பயம் தான். நம்ம என்ன பண்றாங்கன்னா பயம். நான் என்ன சொல்றேன்னா யாரும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஓகேங்களா. சிஎஸ் வந்து ஏன் கேர்ள்ஸ்க்கு சூப்பர் சூட்டபிளா இருக்குன்னா ஃபர்ஸ்ட் திங் சார், ஒரு லா நம்ம படிக்கிறோம், ஒரு அட்வொகேட் இருக்காங்கன்னா தே ஸ்பெஷலைஸ் இன் கிரிமினல் லா, சிவில் லா, காமன் லா அண்ட் நேச்சுரல் ஜஸ்டிஸ். இந்த எல்லா லாலையுமே வந்து அவங்க வந்து என்ன ஆகிறாங்கன்னா ஸ்பெஷலைஸ் ஆகிறாங்க. பட் சில பேரண்ட்ஸ்க்கு என்ன பயம் இருக்குன்னா, ஐயோ கிரிமினல் வேணா, ஐயோ சிவில் வேணா, இவங்களை பாதுகாப்பாக இருக்கிறலா, அப்போ என்ன லா, பிஸ்னஸ் லா. அப்போ பிஸ்னஸ் லா என்னது, இட் இஸ் அ கார்பரேட் வேர்ல்டு. அங்கே யாரும் வந்து எதுவும் தொந்தரவு பண்ண போகிறது கிடையாது. மீட்டிங்ஸ் நடந்தால் லீகல் அட்வைஸ் கொடுப்போம், இந்த மாதிரி அட்வைஸ். பட் அவங்க பேசுறதுக்கே காசு. ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா மணி ஒன்று சார். செகண்ட் மெயின் ஃபேக்டர் தான் ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் ஆக்சுவலி ரெஸ்பெக்ட். த அமௌண்ட் ஆஃப் ரெஸ்பெக்ட். ஏஜ் 21 முடிச்சிடுறோம். ஆனால் ஏஜ்ல பெரியவங்க எல்லாரும் தேர் ரெஸ்பெக்டிங் த ப்ரொஃபஷனல். புரியுது. ஸோ கேர்ள்ஸ் நீங்கள் யாராவது படிக்கணும், நீங்கள் பிகாம் எடுக்கிறது தப்பே கிடையாது. பிகாம் பண்ணலாம், பிகாம் பண்ணிட்டே கூட இது பண்ணலாம், சிஎஸ் பண்ணலாம். நீங்கள் 11th and 12th படிக்கிறீங்க, 11th and 12th படிக்கும் போதே சிஎஸ் பண்ணலாம். நான் என்ன சொல்கிறேன்னா 18 இயர்ஸ்ல நம்ம ரிஸ்க் எடுக்காமல் 81 இயர்ஸ்லேயே நம்ம ரிஸ்க் எடுக்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் த டைம் டு டேக் ரிஸ்க். நம்ம ஏதோ நிறைய இப்போ ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகிறதுக்கு நமக்கு பயம் இல்லை, அப்போ படிக்கிறதுக்கு ஏன் பயம் அப்படின்றது தான் என்னுடைய. இந்த கோர்சஸ்லாம் நீங்கள் சொல்கிற கோர்சஸ்லாம் எப்படி ரொம்ப டஃப்பான கோர்சஸா? டஃப்பானது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது சார், காம்படிட்டிவானதுன்னு நம்ம சொல்லலாம். காம்படிட்டிவானது. இது ஏன் டஃப்பாக ஃபீல் பண்ணுறாங்க? படிக்கிறது சுலபமாக இருக்குமா, ரொம்ப கஷ்டப்படணுமா சார்? அது நான் ஒரு டீச்சர் இல்லையா சார், நான் அது எப்படி பார்க்குறேன்னா சார், அது இப்போ ஒரு கான்செப்ட் ஒன்று சொல்லித்தரோம். ஒரு கான்செப்ட் ஒன்று நம்ம சொல்லித்தரும்போது சொல்லித்தர கான்செப்ட் யார் சொல்கிறா, ஒரு டீச்சர். கரெக்ட். ஒரு டீச்சருக்கு கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா ஸ்டூடெண்ட்க்கு என்ன, இது என்னோட டீச்சர், திருப்பி இது என் குரு எனக்கு சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, when a teacher has confusion he can convey only confusion, when a teacher has clarity he can convey only clarity. ஸோ நிறைய பேர் நம்ம என்ன பயப்படுறோம்னா, ஐயோ டஃப்பான கோர்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம யார்கிட்ட படிக்கிறோம், எக்ஸாக்ட்லி யார்கிட்ட படிக்கிறோம் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் ஒரு டீச்சரோட மன சுத்தமா இருக்கணும். உள்ள வெளியே என்ன ஏஜா வேணா இருந்துட்டு போகுது டீச்சருக்கு, பட் டீச்சர்னு உள்ள வந்துட்டாங்கன்னா தே ஆர் த செகண்ட் பேரண்ட். உங்களுக்கு வெளியில வந்து அப்பா அம்மா உங்களுக்கு வீட்டில் இருக்காங்க, பட் நம்ம அகாடமியில் நம்ம கிளாஸில் வந்து உங்களுக்கு யார் அப்பா அம்மானா இங்கே இருக்கிற டீச்சர்ஸ் தான், ஃபேக்கல்ட்டி. அண்ட் அந்த ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் அப்படி தான் ஃபீல் ஆகணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, ஒரு விஷயம் தெரியலன்னா தட்டி கொடுத்து மேலே வளர்க்கணும். அதை விட்டுட்டு இது கூட தெரியலையா சொல்லக்கூடாது. சரி, தெரியலன்னு தானே வரோம் நம்ம, கரெக்டுங்களா? அண்ட் தேர்ட் மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, இங்கே நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் சார் கேட்டப்போ, ஹவ்ன்றது படிக்கக்கூடாது. இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் பால் கேம். நம்ம வந்து 11th and 12th பண்ணுற பால் கேம் வேறு, நம்ம இங்கே வரும்போது சிஎஸ்சி எம்எஸ்சிஎஸ்ல படிக்கிறது வேறு. இங்கே நமக்கு வேண்டியது ஃபுல்லுமே கான்செப்சுவல் லேர்னிங் சார். அந்த கான்செப்சுவல் லேர்னிங்காக தான் பயப்படுறாங்க. ஓகே, நீங்கள் கான்செப்சுவல் லேர்னிங் தான் பயம்னா அந்த கான்செப்சுவல் லேர்னிங் பற்றி நீங்கள் பயப்பட வேண்டாம். அதாவது நீங்கள் இது படிக்க முடியுமா, இதை நான் கம்ப்ளீட் பண்ண முடியுமான்ற டவுட் இருக்கிறவங்களாலையும் ஜியான் அகாடமிக்கு போனீங்கன்னா உங்களால் அதில் பாஸ் பண்ண முடியும், உங்களுக்கு நல்ல நல்ல இடத்த நீங்கள் அடைய முடியும்னு எனக்கு புரியுது உங்ககிட்ட பேசும்போது. இதில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குது, முடிச்சதுக்கப்புறம் வேலை வாய்ப்பு எப்படி இருக்குது, இல்லை இவங்க வந்து சொந்தமாக ஏதாவது ஆரம்பிக்கணுமா, செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கணுமா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஷூர் சார். இப்போ ஒரு டாக்டர் நம்ம முடியும், ஏன்னா எல்லாருக்கும் தமிழ்நாட்டினாலே நம்ம பிறந்தாலே எதை டாக்டர் ஆகணும் இல்லை இன்ஜினியர் ஆகணும். கரெக்ட். ஸோ நம்ம மக்களுக்கு அதிகமாக தெரியும் டாக்டர் பற்றி. அவரை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒருத்தங்க டாக்டர் ப்ரொஃபஷன் முடிச்சாங்க, எம்பிபிஎஸ் முடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது சார். ஒன்று அப்போலோ மாதிரி ஹாஸ்பிட்டலில் போய் அவங்க டாக்டராகவும் சேரலாம், இல்லை அப்படின்னா அவங்களே தனியாக ஒரு கிளினிக்கோ இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல் வைக்கலாம். சேம் சிஏலையுமே நம்ம தனியாகவும் நம்ம ஒரு ஆஃபீஸ் வச்சுக்கலாம், ஒரு ப்ராக்டிசிங் ஆஃபீஸும் வச்சுக்கலாம். இல்லை சார் நான் வந்து ப்ராக்டிஸ் வேணாம் அப்படின்னா யூ கேன் ஆக்சுவலி கோ டு அதர் கம்பெனிஸ் ஆல்சோ, ஜாப் ஆல்சோ யூ கேன் கோ. அண்ட் அதில் பேக்கேஜஸ் எப்படி இருக்குன்னா, ஸ்டார்டிங்கே வந்து இட் இஸ் 1.2 lakhs per month. 1.2 lakhs per month is the starting. Yes, டாக்டர்ஸ் கூட அப்படி கொடுக்க மாட்டாங்க. Yes sir, yes. ஒரு ஹாஸ்பிடல்ல ஒரு எம்பிபிஎஸ் முடிச்சிட்டு டாக்டர் போனா 40,000 50,000 கொடுக்குறாங்க. Yes. பட் நீங்க உங்க கோர்சஸ் நீங்க
எடுக்கிற கோர்சஸ் கம்ப்ளீட் பண்ணா 1.2 lakhs per month. Month. 1 lakh கூட இருக்கட்டுமே. 1 lakh கூட சூப்பர் மணி. வெரி கிரேட் ஸ்டார்ட் இல்ல சார் அது? ஆமா, அது grow ஆயிட்டே இருக்கும். grow ஆயிட்டே இருக்கும். எஸ், ஒரு 3 lakhs, ஃப்ரெஷருக்கு 4 lakhs, 5 lakhs கூட ஃபியூச்சர்ல வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஏக்கு வந்து தே காட் பேக்கேஜ் ஆஃப் 2.2 crores. நம்ம ஸ்டூடெண்ட்லயே ஒருத்தங்க per annually. per annum 2.2 crores பேக்கேஜ் எல்பி கிட்டத்தட்ட 25 lakhs per month வருது. ஆமா சார். உங்ககிட்ட பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட். எஸ். ஓ, எக்ஸலென்ட் எக்ஸலென்ட். ஓகே, இப்போ வந்து இதே அவங்க சொந்தமா ஒரு கன்சல்டண்டா ஒரு ஆஃபீஸ் ஓபன் பண்ணி பண்ணாங்கன்னா ஏர்னிங் எப்படி இருக்கும்? ஏர்னிங் சார், இப்போ நம்ம யாரை ஃபோக்கஸ் பண்ணுறோம்? இப்போ நம்ம சிஏ எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு டிஃப்ரெண்ட் வைட்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம வந்து போனோன்னா ஆடிட்டிங் பண்ணலாம், வெறும் டாக்ஸேஷன் ஃபோக்கஸ் பண்ணலாம். நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணுறோன்றது பொறுத்து தான் நம்மளோட இன்கம் இருக்கும். பட் நான் என்ன அஷ்யூர் பண்ணுறேன்னா, நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாலும் சரி, வெளியே போனாலும் சரி, இது வரைக்கும் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் மணிக்காக கஷ்டப்பட்டதை நான் பார்த்ததில்லை. சரி, இப்போ ஒரு அட்வொகேட் வந்து படிச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சீனியர் கிட்ட ஒர்க் பண்றாங்க. ஒர்க் பண்ணிட்டு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்றாங்க. அதுக்கப்புறம் சொந்தமா ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி தான் இந்த கோர்சஸ்லயும் இல்ல ஸ்ட்ரைட்டாவே படிச்சு முடிச்சதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கும். எஸ் சார், பியூட்டிஃபுல் சார். இப்போ இது நம்ம வெரி எசென்ஷியல் கொஸ்டின் என்னன்னா, ஃபவுண்டேஷன் 3 லெவல்ஸ் இருக்குது. சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ் எல்லாத்துலேயுமே வி ஹேவ் 3 லெவல்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் லெவல் தான் ஃபவுண்டேஷன் லெவல், செகண்ட் லெவல் இன்டர், தேர்ட் லெவல் ஃபைனல். ஆனால் இங்கே எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இதை வந்து செதுக்கியிருக்காங்கன்னா இந்த கோர்ஸை, இன்டருக்கோ ஃபைனலுக்கும் நடுவில் தேர் இஸ் அ 2 year கேப். அந்த 2 yearsல வந்து வி ஹேவ் டு ஜாயின் ஆஸ் அ ஜூனியர் ஆடிட்டர் ஃபார் அ சீனியர் ஆடிட்டர். அப்போ நம்ம சிம்பிளாக இது என்னன்னா, வி ஆர் டூயிங் ஆர்டிகல்ஷிப். ஓகே, இந்த ஆர்டிகல்ஷிப் நம்ம 2 years சிம்பிளாக ஒன்றும் சொல்ல போனால் கோர்ஸ் படிக்கும் போதே நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ தட் இஸ் த அதர் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ இந்த சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ் படிச்சுட்டு இந்தியாவில் படிச்சுட்டு வெளிநாடுகளுக்கு போனால் அவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்குமா? ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்கு? எஸ் சார், கிரேட் அப்ராட்ல. எஸ் சார், நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ஃபினான்ஸ் கோர்சஸ்லேயே சிஎஃப்ஏ, ஏசிசிஏ, சிபிஏ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அது தேட ஆரம்பிக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம எல்லா இன்ஸ்டிடியூட்ஸ், இப்போ சிஏ என்ன எடுத்துக்கிட்டோம்னா ஐசிஐ, சிஎம்ஏ என்ன எடுத்துக்கிட்டோம்னா ஐசிஎம்ஏன்னு இன்ஸ்டியூட்ஸ் இருக்கு. இவங்க என்ன பண்றாங்கன்னா, அதர் கண்ட்ரீஸ் கூட மெமராண்டம் வந்து அவங்க சைன் பண்றாங்க சார். ஓகே ஓகே. ஸோ அவங்க ஒரு எம்ஓயு சைன் பண்ணிடுறதுனால, மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்றதுனால, நான் இந்தியன் சிஏவா இருந்தாலும் ஐ கேன் கோ டு துபாய் அண்ட் ஐ கேன் ப்ராக்டிஸ். ஓ சி. எஸ், போய் வர்க் பண்ண முடியும். எஸ் சார். நான் வந்து உங்களுக்கு வேணா அந்த லிஸ்ட் தரேன். ஐ ரிக்வெஸ்ட் யூ டு ப்ளீஸ் ஷோ இட் ஆன் தி ஸ்க்ரீன் சார். ஸோ அந்த லிஸ்ட்லயே வந்து நீங்க பார்த்திருப்பீங்க, அந்த லிஸ்ட் ஆஃப் கண்ட்ரீஸ் எல்லாமே நம்ம எம்ஓயு போட்டிருக்கோம். ஸோ ஓவர் தேர் வி கேன் கோ அண்ட் ஆப்வியஸ்லி வி கேன் ஒர்க். ஓகே, இப்போ ஒரு ஸ்கூல்ல வந்து +1 +2 படிக்கிற பசங்க அந்த ஸ்டேஜ்லயே உங்ககிட்ட வந்து ஜாயின் பண்ணிட்டு அங்கேருந்தே வந்து டிராவல் பண்றது அட்வைசபிளா, இல்லை ஒரு +2 முடிச்சதுக்கு அப்புறம் உங்ககிட்ட வந்து ஜாயின் பண்றது அட்வைசபிளா? ஓகே சார், இப்போ நம்ம +2 முடிச்சுட்டு ஜாயின் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, 12th முடிச்சிடுறோம். முடிச்சிட்ட பிறகு ரிசல்ட் வர்றதுக்கு வி ஆர் வெயிட்டிங் டில் மே. நமக்கு May 10th, May 15th அந்த ஒரு டைம்ல தான் நமக்கு ரிலீஸ் ஆகுது ரிசல்ட்ஸ் எல்லாமே. இப்போ இந்த ரிசல்ட்ஸ் ரிலீஸ் ஆயிட்ட பிறகு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணோம்னா ஒரு வருஷத்துக்கு 3 தடவை தான் எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க, சிஏ எக்ஸாம்ஸ். விச் மீன்ஸ் ஜான்வரி, மே, செப்டம்பர் இந்த 3 தடவை தான் நடத்துறாங்க. இப்போ நம்ம மேல ரிசல்ட் வந்தாலும் நம்ம செப்டம்பர்ல எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கு. அப்போ செப்டம்பர்ல நம்ம காலேஜ் சேர்ற பசங்களும் நீங்களும் திருப்பி ஈக்குவலா ஸ்டார்ட் பண்றீங்க. இங்க உங்களுக்கு 11th ஜாயின் பண்ணும்போது ஒரு எக்ஸ்ட்ரா வேர்ஜ் என்னன்னா, நிறைய அட்வான்டேஜ். ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ், 11th ஜாயின் பண்ணும்போது நீங்க சிஏ அக்கௌண்ட்ஸ் படிக்கும்போது 11th and 12th அக்கௌண்ட்ஸ், 11th and 12th மார்க்ஸ் இட் வில் சோர் ஹை, செம ஹையாக மாறும். Why? Because we are possessing the knowledge of CA accountancy, so we can absolutely utilize that knowledge in 11th and 12th standard. Okay. அது ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ். செகண்ட் அட்வான்டேஜ் என்னன்னா, நம்ம 11th and 12thலயே ஒரு தடவை ஃபுல் நம்ம 4 சப்ஜெக்ட் படிச்சிடுறோம். தட் இஸ் சிஏ ஃபவுண்டேஷன் படிச்சிடுறோம். அந்த படித்த அந்த சப்ஜெக்டை திருப்பி நம்ம ஸ்கூல்லாம் முடிச்சிட்ட பிறகு எப்படியோ மார்ச்லலாம் எக்ஸாம்ஸ் முடிஞ்சிடும். ஏப்ரல் ஃபுல் மந்த் நமக்கு வந்து நடுவில் ரிவிஷன் டைம் இருக்கு. நம்ம ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம்னா இமிடியேட்டாக நம்ம மேலே எக்ஸாம் எழுதலாம். எல்லாரும் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுற டைமில் ரிசல்ட் வந்த உடனே தான் அங்கே வந்து எப்படியோ நமக்கு எக்ஸாம் டேட்ஸ் இருக்கும். ஸோ எக்ஸாம் முடிச்சிட்ட பிறகு எல்லாரும் இனிமேல் என்ன காலேஜ்னு பார்க்குற டைமில் நீங்கள் எக்ஸாம் எழுதி இன்டர் லெவல் போயிருப்பீங்க. ஸோ விச் மீன்ஸ் சார் அங்கே வந்து ஒரு 17 இயர்ஸில் அங்கே ஃபவுண்டேஷன் முடிக்கிறாங்க. இன்டருக்கு 17 இயர்ஸில் இறங்கிடுறாங்க. அட் த ஏஜ் ஆஃப் 18 அவங்க ஒரு சீனியர் ஆடிட்டரை பார்த்து ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ அட் ஏஜ் ஆஃப் 20-21 தேர் ஃபினிஷிங் த ப்ரொஃபஷன். மிச்சவங்கெல்லாம் பிகாம் முடிச்சுட்டு எங்கப்பா ஒர்க் சேரலாம், எம்காம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குற டைமில் தேர் ஏர்னிங் இன் லேக்ஸ். இல்லை, ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இது நிறைய பேருக்கு தெரியல, இதோடைய அவேர்னஸே இல்லை. ஏன்னா
பிகாம் படிச்சுட்டு என்கிட்ட வந்து ரொம்ப சின்ன சம்பளத்துக்கு வேலைக்கு வராங்க, 20,000 25,000 ரூபாய்க்கு. அதே அதோட சேர்த்து உங்களுடைய கோர்ஸஸ் சிஏ சிஎம்ஏ சிஎஸ்லாம் படிச்சதுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு படிச்சுட்டேன்னா மாசம் 1 லட்சம் 1.5 லட்சம் 2 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் சம்பாதிக்கலாமே. எஸ் சார். ஏன் இதை ப்ராப்பரா அவங்களுக்கு எஜுகேட் பண்றதுக்கு யாருமே இல்லை? ஐ எம் வெரி ஹாப்பி. நீங்க வந்து இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு ஐ ஓப்பனிங்கா இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட பேசுனதுல எனக்கு என்ன தெரிஞ்சு வந்ததுன்னா, இப்ப எல்லா 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 ஜாப்லயும் வந்து ஒரு ஒரு கிரைசிஸ்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இது வந்து எப்பவுமே எல்லா பிசினஸ் மேனும் வந்து ஒரு சிஏ வந்து கான்டாக்ட் பண்ணி ஆகணும். ஒரு சிஏவோட ஹெல்ப் எடுத்து தான் ஆகணும். இப்ப நான் ரெஸ்டாரண்ட் ஃபீல்ட்ல இருக்கேன்னா நான் ஒரு சிஏவோட ஹெல்ப் எடுத்தே ஆகணும். நான் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்றதா இருந்தாலும் சரி, சேல் டாக்ஸ், ஜிஎஸ்டி எல்லாத்துக்குமே ஒரு சிஏ நம்மளுக்கு தேவை இருக்கு. ஆனா மத்ததெல்லாம் வந்து ஒரு ஜாப் எல்லாம் போறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. இங்க வந்து அப்படி இல்லை. இங்க யாரு ஒரு 100 ரூபா சம்பாதிச்சாலும் அவங்களுக்கு ஒரு சிஏவோட உதவி தேவைப்படுது. இது எப்படின்னா சார், இன்னும் நம்ம கம்பெனிஸ் ஆக்ட் 2013 இந்தியாவில் வந்து கம்பெனி ரெஜிஸ்டர் பண்றோம். ஒரு கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணிட்டா கம்பெனிஸ் ஆக்ட் 2013 அந்த ஆக்டே என்ன சொல்லுது, சட்டமே என்ன சொல்லுதுன்னா, ஒரு கம்பெனியா இருந்துட்டீங்கன்னா நீங்க ஆடிட் பண்ணணும், ஒரு ஆடிட்டர் நீங்க வைக்கணும், 2 crores மேல சம்பாதிச்சீங்கன்னா ஒரு பிசினஸ்ல டாக்ஸ் ஆடிட் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆடிட்டர் கம்பல்சரின்னு சொல்றாங்க. சரி சார், அப்போ சிஏ மட்டும் தான் கம்பல்சரி? நோ, கம்பெனிஸ் ஆக்ட் சிஎஸ்சியும் சொல்றாங்க. ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியா இருந்தால் சிஎம்ஏ வேணும்னு சொல்றாங்க. சிஎஸ் எதுக்கு வேணும்? ஒரு போர்ட் மீட்டிங் நடத்துறோம். போர்ட் மீட்டிங் நடத்தணுன்னே நிறைய பேர் என்ன, சிஎஸ்க்கு பவர் இல்லை, சிஎம்ஏ அளவு கிடையாது. ஒரு போர்ட் மீட்டிங் முடிச்ச உடனே சிஎம்ஏ கூட போர்ட் ரூம்குள்ள போக முடியாது டைரக்டரை பார்க்க. ஆனா ஒரு சிஎஸ் மட்டும் தான் உள்ள போக முடியும். வை? பிகாஸ் இஸ் எ லீகல் பர்சன். கரெக்ட். ஸோ தேர் இஸ் டிமாண்ட். இன்ஃபேக்ட் சொல்லணும்னா இந்தியாவில் வந்து 40 lakh சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் கிட்ட இப்போ தேவைப்படுறாங்க. டிமாண்ட் இருக்கு 2030க்குள்ள. இப்போ இருக்கிற அவ்வளோ டிமாண்ட் இருக்கு. இப்போ இருக்கிறவங்க வெறும் 4 lakhs தான். இப்போ வந்து ஜூன் மந்த் எல்லா ஸ்கூல்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த வீடியோ கேட்டு யாராவது வந்து உங்ககிட்ட வந்து சேரணும், சிஏ சிஎம்ஏ சிஎஸ் எல்லாம் படிக்கணும், சேரணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அது ரைட் டைமா? இப்போ சேர முடியுமா? ஆப்வியஸ்லி சார், இட்ஸ் அ வெரி ரைட் டைம். ஏன்னா நம்ம ஜூனில் இருக்கோம், இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு அகாடமிக் இயர். ஸோ இப்போ வந்து சேர்த்திங்கன்னா நம்ம குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாம் எல்லாத்துக்குமே ப்ராப்பராக ஃபோக்கஸ் பண்ணி சிஏ ஒரு கோர்ஸ்க்கும் வந்து we can make them ready. So it is a perfect time. ஓகே, உங்களுடைய கோர்ஸ் எப்படிங்க? அது ரொம்ப எக்ஸ்பென்சிவா? ஏன்னா ஜென்ரலாக வந்து சார்ட்டர் அக்கௌண்டிங்லாம் படிக்கணும்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்றாங்க. இஸ் இட் ரியலி எக்ஸ்பென்சிவ் ஆர் ரீசனபிள்? நோ சார், இப்போ நம்ம நார்மலாக ஒரு பிகாம் படிக்கிறோம். இப்போ என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ 12th முடிச்சாங்க, எல்லாரும் வந்து ரிசல்ட் காமிச்சிட்டு இந்த காலேஜில் சேர்க்குறேன்னு சொல்லும்போது நோ அஃபென்ஸ், பட் நார்மலி காலேஜஸ் என்ன பண்ணுறாங்கன்னா தே ஆர் சார்ஜிங் 1,10,000 பர் ஆனம் ஒரு பிகாம்க்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம். அப்போ 3 வருஷத்துக்கு வந்து நம்ம உள்ள கோர்ஸ் ஃபீ மட்டும் இல்லாமல் ட்ராவலிங் எக்ஸ்பென்ஸ் அது இதுன்னு சேர்த்தா 6 lakhs 7 lakhs வந்து ஈஸியாக ஆகிடும். பட் இங்கே நம்ம சிஏ வந்து ஆல் லெவல்ஸ் புட் டுகெதர், ஓன்லி சிஏ we can complete in just 1,85,000 all levels of CA. And we are having tie-ups with firms also. சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி ஃபார்ம்ஸ் கூட நாங்களே டைப் வச்சிருக்கறனால நீங்கள் கட்டின 1,75,000 2 years ஆஃப் ஆர்டிகல்ஷிப்பில் உங்கள் பசங்களே எடுத்துருவாங்க. ஸோ சிம்பிளி கோர்ஸோடைய இது வந்து 0 தான் நெட்டாக பார்த்தீங்கன்னா. தேங்க்யூ. இவ்வளோ பொறுமையாக, இவ்வளோ எக்ஸலண்ட்டாக, இது ஆக்சுவலி இதை கேட்குற வந்து பேரண்ட்ஸ்க்கும் ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்கும். அவங்க பிள்ளைங்களை வந்து இந்த கோர்சஸ்லாம் படிக்க சொல்ல, அது மட்டும் இல்லாமல் இந்த எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டு இதை பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த சிஏ சிஎம்ஏ சிஎஸ் படிக்கணுன்ற ஒரு ஆர்வம் இந்த இன்டர்வியூ மூலமா வரும்னு எனக்கு உறுதியாக என்னால் சொல்ல முடியும். ஸோ நபீல் வியூஸ்க்கு நீங்கள் வந்திருக்கீங்க, ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்க. சீக்கிரம் இன்னும் ஒரு இன்டர்வியூவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஸோ மச் சார். என்ஜாய் சார். தேங்க்யூ.